ஐ திங்க் இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எவர் அட்டாக்ஸ் இன் த ஹிஸ்டரி ஆஃப் ஐபிஎல். கேகேஆர் நீங்க ஆடுறதா இருந்தா வருணையும் சுனில் நாராயணும் பார்த்து ஆட்டா போதும், மத்தவங்களை அடிச்சுக்கலான்னு. இப்ப இங்க அடிக்கிறதுக்கு இடமே இல்ல. பார்த்தா இங்க ஃபிஸ், அங்க ராணா, கேமரூன் கிரீன், பத்திரனா, வருண் போட்டு பயங்கரமா போலிங் பண்ணிருக்கான். இப்ப இந்த இவர் சொல்ற இந்த 3 டெத் பவுலர்ஸ் வைபவ் அரோரா எடுத்து கொடுக்கணுமா ஸ்டாட்ஸ், இல்ல நீங்க எடுத்து கொடுக்குறீங்களா? அவங்களுக்கு பேக்கப் உம்ரான் மாலிக், ஓகே, அவருக்கு பேக்கப் கார்த்திக் தியாகி, அவர் பேர்லயே தியாகி இருக்கு, அவரை விட்டுருங்க, அவரை பத்தி தேவையில்லாம நம்ம பேசணும்ன்ற அவசியம் இல்ல. அதுக்கப்புறம் ஆகாஷ் டீப், ரொம்ப டீப்பா போவாரு டெத் ஓவர்ஸ்ல, லாஸ்ட் டைம் நீங்க பாத்திருக்கீங்க. அதுக்குள்ள மனசாட்சியை வித்துறாதீங்க, அடகு வச்சிருங்க, அடுத்து சொல்றேன். அதுக்கப்புறம் மத்திஷா பத்திரனா பத்தி நான் பேசணும்ன்ற அவசியம் கிடையாது. போன வருஷம் 70mm தியேட்டர்ல எல்லாரும் நீங்க பாத்திருக்கீங்க. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுப்பாரு, பட் 10-10 ரன் கண்டிப்பா போகும். ரமன்தீப் சிங் ஒரு 2-2.5 6 போகும் கடைசியில. இவ்வளவுதான் உங்களுக்கு. இதெல்லாம் வேணாலேன்னு சொல்லிட்டு கடைசி 2 ஓவர் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் 2 பேரையும் கடைசி 4 ஓவர் போட விட்டீங்கன்னா கொஞ்சம் டீசென்டா இருக்கும். இப்ப நான் இருக்கிற மனசாட்சி இப்ப அடகு வச்சிருந்தா வாங்கிட்டேன், காசு போட்டு மீட்டுட்டேன். நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. இது டெத் போலிங் இல்ல, டெத் ஆகிற போலிங் இது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம்.